எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் இப்போ ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜூனியர் இன்ஜினியர். அதாவது டெக்னிக்கல் சைடில் உங்களுக்கு ரயில்வேல ஜாபுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயும் போல் செப்பரேட்டாக ஜூனியர் இன்ஜினியருக்கு எப்படி மற்ற இன்டர்வியூ நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்கான செப்பரேட் இன்டர்வியூவும் அப்கமிங் நிறைய பேர் கொடுக்குறதுக்காக வெளியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோலாம் இனிமேல் அப்கமிங் வரப்போகுது. ஸோ ஜூனியர் இன்ஜினியரில் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் தனியாக, கெமிக்கல் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட்டு, கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெக்ரூட்மெண்ட் கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எக்ஸாம் கேட்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஜூலை 30 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 நைட்டு 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைமில் ரெஸ்ட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே +3 இயர்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் முடித்து வேறு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். காரணம் என்னென்னா மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 36 ஜென்ரலுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதிகபட்சம் ஜென்ரலுக்கு 36னா SC STக்கு +5 41 வயசு வரை நீங்கள் எழுதலாம். ஓபிசிக்கு 36 +3 39 வயசு வரையும் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி 1, 2025. ஸோ இதான் ரொம்ப முக்கியமானது. ஜனவரி 1, 2025க்குள்ளே உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ ரயில்வேயை பொறுத்தவரையும் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் முக்கியமாக அந்த கண் பவர்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே செப்பரேட்டாக என்னென்ன மெடிக்கல் கேட்டகரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்றத ஃபைனலாக அனெக்சரில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போய் உங்களுக்கு என்ன ஐ பவர் இருக்குது, உங்களோட ஐ கேட்டகரி என்ன அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் அப்ளை. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC ST ஃபீமேல் கேண்டிடேட்டு இவங்களுக்குனா ஃபீஸ் வந்து உங்களுக்கு 250 பே பண்ணி ஆகணும். பட் CBT 1 நீங்கள் எழுதும் போது இந்த 250 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும். இதை தவிர உள்ள மற்ற கேட்டகரி எல்லாமே 500 ரூபா பே பண்ணணும். பட் CBT 1 நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. சரி, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு JEக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. CBT 1 CBT 2 அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தம் 4 ப்ராசஸ் தான். CBT 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போது 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் 1/3. ஸோ உங்களுக்கு CBT 1ல் மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. கொஸ்டினில் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 15, ஜென்ரல் சயின்ஸில் 30 மார்க்கு. ஸோ இதில் ஓவரால் கட் ஆஃப் நீங்கள் CBT 1 கிளியர் பண்ணணும். ஓவரால் கட் ஆஃப் CBT 1ல் உங்களுக்கு மினிமம் மார்க் இவ்வளோ எடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CBT 1 நீங்கள் கிளியர் பண்ணால் தான் CBT 2க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ CBT 2ல் மொத்தம் 15 டைம்ஸ் அவங்க கம்யூனிட்டி வேகன்சியை வச்சு எடுக்க போகிறாங்க. CBT 1 வந்து உங்களுக்கு நான் டெக்னிக்கல்லேருந்து எழுதுனீங்க. CBT 2ல் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மொத்தம் 150 கொஸ்டின். ஸோ இந்த 150 கொஸ்டினில் 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், அப்புறம் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதுதான் ரிமைனிங் உள்ள 100 கொஸ்டினுமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்க போது. ஸோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்டான புக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் லிங்க் கொடுக்குறேன். முடிஞ்சால் அந்த புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிறதுலையே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிராண்டட் புக்கு டெக்னிக்கல் சைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா. 3 இயர்ஸ் டிப்ளமோ அல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் செப்பரேட்டாக அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எந்தெந்த ஸ்ட்ரீமு கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பாகவே பிடிச்சிருக்காங்க, மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேப்பிங்கை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரில் வருவீங்க. ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டட் முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ரிலேட்டடாக முடிச்சிருந்தாலும், சிவில் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னென்னா கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக BSc அண்ட் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ரீமில் இருக்கணும். வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் முடித்தாலும் அப்ளை பண்ண முடியாது, ஃபிசிக்ஸ் மட்டும் முடித்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசருக்கு கெமிக்கல் டெக்னாலஜியை முடித்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் அல்ல பெயிண்ட் அண்ட் கரோஷன் ப்ரிவென்ஷன் இல்லை பாலிமர் இதில் ஏதாவது ஒன் ஆஃப் தி ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிகிரி இருக்கணும். சேம் டைம் மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசருக்கு டேரெக்டாக நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது எல்லாமே அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள, அதாவது ரயில்வேல பொறுத்த வரைக்கும் JEன்றது நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இப்போ மெர்ஜும் பண்ணியாச்சு. நிறையா டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு வந்து செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு
உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, செப்பரேட்டாக எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வித் கெமிஸ்ட்ரி. ஸோ ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து லெவல் 6 போஸ்ட்டு. ஸோ 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி ஸ்ட்ரீம் இருக்கிறவங்க அந்த டிஎம்எஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அனெக்சர் ஏலையே நிறையா 1, 2, 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னைக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லா ஜூனியர் இன்ஜினியரோட போஸ்ட்டு வந்துடுது. ஸோ மொத்தம் ஒரு 652 போஸ்ட்டு நம்ம சதர்ன் ரயில்வே கொடுத்துருக்காங்க. அதில் டிவிசிக்கு 121 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த போஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அடுத்து 8th பே கமிஷன் வரும்போது ஸோ ரயில்வேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு என்ட்ரியாக உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல விதத்தில் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.